வணக்கம். இன்னைக்கு நாம யோவான் எழுதின புத்தகத்துல 19வது அதிகாரத்துல இருக்கிற ஒரு மிக ஆழமான கதையை பத்தி பார்க்க போறோம். சரி, வாங்க உள்ள போலாம். முதல்ல இந்த புனித வாரத்தோட கடைசி சில மணி நேரங்கள்ல நடந்த முக்கியமான விஷயங்களோட மைய கருத்துக்களை பார்த்திடலாம். இந்த கதை ஒரு முக்கியமான கட்டத்துல தொடங்குது. அதாவது தீர்ப்பு வழங்குற ஒரு இடத்துல. அங்க ஒரு பக்கம் நீதி நிக்குது, இன்னொரு பக்கம் மக்கள் கொடுக்கிற அழுத்தம் நிக்குது. இது ரெண்டும் நேருக்கு நேரா மோதுது. இங்க பாருங்க, இதுல ஒரு பெரிய முரண்பாடு இருக்கு இல்லையா? ஒரு பக்கம் ஆளுநர் பிலாத்து என்ன சொல்றாரு, நான் இவர்கிட்ட எந்த தப்பையும் பார்க்கலன்னு சொல்றாரு. ஆனா இன்னொரு பக்கம் அங்க கூடின மக்கள் கூட்டம் என்ன கத்துறாங்க, இவரை சிலுவையில அறையணும்னு சொல்றாங்க. ரெண்டுக்கும் எவ்வளவு வித்தியாசம் பாருங்க. அவரு குற்றமற்றவர்னு தெரிஞ்சோம் அவரை எவ்வளவு கொடுமைப்படுத்தினாங்கன்னு இதுல நல்லாவே தெரியுது. அதோட வீரர்கள் அவரை யூதர்களின் ராஜா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணது அந்த அவமானத்தை இன்னும் அதிகமாக்குச்சு. கடைசியில் என்னாச்சு? நீதி ஜெயிக்கல. குற்றமற்றவர்னு அதிகாரப்பூர்வமா சொன்ன தீர்ப்பையே ஒதுக்கி வச்சுட்டு மக்கள் கொடுத்த அழுத்தத்துக்கு பணிஞ்சு போயிட்டாங்க. சரி, அடுத்ததா அவரை மரண தண்டனை நிறைவேற்றுற இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அந்த பயணம் ராஜரீகம் அப்படிங்கிற கருத்தை எப்படி காட்டுதுன்னு நாம இப்ப பார்க்கலாம். அந்த இடத்துல குற்றவாளிகள்னு சொல்லப்பட்ட 2 பேருக்கு நடுவுல அவரை சிலுவையில அறைறாங்க. அந்த காலத்துல இது ரொம்ப சாதாரணமான, ஆனா அதே சமயம் ரொம்ப அவமானகரமான ஒரு மரண தண்டனை முறை. அது மட்டும் இல்ல, அவரோட தலைக்கு மேல ஒரு பலகையில யூதர்களின் ராஜா அப்படின்னு பல மொழிகள்ல எழுதி வச்சாங்க. எதுக்குன்னா அந்த வழியா போறவரை எல்லாரும் அதை பார்க்கணும் தான். இதுதான் இந்த கதையில நம்ம திரும்ப திரும்ப பார்க்கிற ஒரு முக்கியமான விஷயம். அதாவது அவரை கேலி பண்ணணும்னு செஞ்ச ஒரு செயல் அவங்களுக்கே தெரியாம ஒரு ஆழமான உண்மைய உலகத்துக்கு சொல்லுச்சு. அந்த பயங்கரமான துன்பத்தோட உச்சக்கட்டத்துல கூட சிலுவையிலிருந்து சில ஆழமான வார்த்தைகளை அவர் பேசினாரு. முதல்ல அந்த கடுமையான வழியிலையும் தன் குடும்பத்து மேல, குறிப்பா தன் தாய் மேல அவருக்கு இருந்த பாசத்தையும் அக்கறையும் காட்டுற மாதிரி ஒரு காரியம் செய்யறாரு. ரெண்டாவதா அவர் சொன்ன அந்த வார்த்தை அவரோட உடம்பு பட்ட கஷ்டத்தை மட்டும் காட்டல, சங்கீதம் 69ல சொல்லப்பட்ட ஒரு குறிப்பிட்ட தீர்க்க தரிசனமும் எப்படி நிறைவேறுச்சுங்கிறதையும் காட்டுது. இப்போ நாம கதையோட உச்சக்கட்டத்துக்கு வந்துட்டோம். சிலுவையிலிருந்து வந்த அந்த கடைசி அறிவிப்பு. அவரோட உயிர் பிரியற அந்த கடைசி நொடியில அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை இதுதான்: முடிந்தது. அப்போ முடிந்ததுன்னா என்ன அர்த்தம்? இது ஒரு தோல்வியோட வார்த்தை கிடையாது. அதுதான் இங்க ரொம்ப முக்கியமான விஷயம். இது ஒரு நிறைவோட பிரகடனம். அதாவது எந்த ஒரு பெரிய நோக்கத்துக்காக வந்தாரோ அந்த பணி முழுமையா வெற்றிகரமா நிறைவேறிடுச்சுன்னு சொல்ற ஒரு அறிவிப்பு தான் அது. அவரோட மரணம் நிஜம்தான்னு உறுதி செய்ய ஒரு சிப்பாய் அவரோட விழாவுல ஈட்டியால குத்துறான். இந்த சம்பவத்துக்கு நேரடி சாட்சி இருந்ததாவும் அதை பதிவு செஞ்சிருக்கிறதாவும் இந்த வரலாறு சொல்லுது. இங்க நாம கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த சம்பவத்துல நடந்த சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே எழுதப்பட்ட தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றுச்சுன்னு இந்த கதை சொல்லுது. உதாரணத்துக்கு சங்கீதம் 22ல சொன்ன மாதிரி வீரர்கள் அவரோட ஆடைக்காக சீட்டு போட்டது, யாத்ராகமம் புத்தகத்துல சொன்ன மாதிரி அவரோட ஒரு எலும்பு கூட முறிக்கப்படாதது, இதெல்லாம் அதுக்கு சாட்சி. இந்த சோகமான நாள் எப்படி முடிவுக்கு வந்துச்சுன்னா பார்க்கலாம் வாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் ரகசியமா இருந்த 2 பேரு, அதாவது அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பும் நிக்கோதேமும் இப்ப தைரியமா முன்வந்து அவரோட உடலை கேட்டு வாங்கறதுக்காக ஒரு பெரிய ஆபத்தையே சந்திக்க துணிறாங்க. அவரோட உடலை கேட்டு வாங்குனத்திலிருந்து அத வாசனை திரவியங்களோட ஒரு புது கல்லறையில வச்சது வரைக்கும் ஒவ்வொரு விஷயத்திலையும் ரொம்ப மரியாதையும் கவனமும் இருந்துச்சு. இது அந்த சோகமான நாளுக்கு ஒரு முறையான முடிவை கொடுத்துச்சு. ஆக நாம இவ்ளோ நேரம் பார்த்த இந்த கதை ஒரு குற்றமும் செய்யாத ஒருவர் அநீதி, கேலி, மரணம்னு எவ்ளோ பெரிய துன்பத்தை அனுபவிச்சாருன்னு நமக்கு காட்டுது. ஆனா அதே சமயம் அந்த துன்பத்துக்கு நடுவுல தான் தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறி ஒரு மீட்பின் பணி முடிஞ்சதா இந்த கதை சொல்லுது. இதிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்னன்னா, ரொம்ப இருண்ட நேரத்துல கூட ஒரு தெய்வீக நோக்கம் வெளிப்பட்டுக்கிட்டு இருந்துச்சுங்கிறது தான். அப்போ கடைசியா நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி இருக்கு. இந்த கதை நடந்த நிகழ்வுகளை ஒரு வெற்றியா காட்டுது. அப்போ துன்பம், பலவீனம், ஏன் மரணத்திலிருந்து கூட ஒரு வெற்றி வர முடியும்னா, அதிகாரம், நோக்கம், இதையெல்லாம் பத்தி நாம பொதுவா வச்சிருக்கிற எண்ணத்தை இது எப்படி மாத்துது? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சிலுவை பாதை நடந்தார் அவர், சுமந்தார்
ಪ್ರತಿದಿನ முடிந்தது என்றால் ஜெயமங்கே சிலுவையில் வெற்றி பிறந்ததே இருள் வந்தாலும் ஒளி அணையாதே இயேசுவின் அன்பு நிலைத்ததே கோல்கோதா மலை சாட்சி சொல்லும் தியாகத்தின் உச்சி அதுதான் உயிரை கொடுத்தார் நமக்காக அன்பினாழம் அளவில்லாததுதான் தூய ரத்தம் பூமி தொட்டதே பாவம் எல்லாம் கழுவியதே மௌனத்தில் கூட சக்தி இருந்ததே மனிதர்க்கு வாழ்வு கொடுத்ததே முடிந்தது என்றார் ஜெயமங்கே சிலுவையில் வெற்றி பிறந்ததே இருள் வந்தாலும் ஒளி அணையாதே இயேசுவின் அன்பு நிலைத்ததே கல்லறை மூடியாலும் கதையில்லை முடிவு மூன்றாம் நாள் வரும் நம்பிக்கை விதைவு அன்பு என்றும் தோற்காது உண்மை அவர் வாழ்வு நம் வழி நம் நன்மை முடிந்தது என்றார் ஆரம்பமது நித்திய ஜெயத்தின் புதிய கதவு இதயம் முழு